பால் குடிச்சா செத்து போவோம் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஏழையிலிருந்து பணக்காரன் வரைக்கும் எல்லோரும் சாப்பிடக்கூடிய ஈஸியா கிடைக்கிற ஒரே ஃபுட் என்ன தெரியுமா? அது பால் தான். சில பேர் சாப்பிடக்கூடாது, சில நேரம் சாப்பிடக்கூடாது, இது மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அத பத்தின ரகசியங்களை சொல்றதுதான் இந்த வீடியோ. அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ள போவோம். செத்து போனா பால் ஊத்துவாங்க, ஆனா பால் குடிச்சா செத்து போவோம் என்பது உங்களுக்கு தெரியுமா? அதிர்ச்சியூட்டும் அதிகாரப்பூர்வ ஆய்வு அறிக்கை வெளியீடு. 2011 ஆய்வு நடந்தப்போ 70% மாதிரிகள் கலப்படம்னு அதிர்ச்சியா தெரிஞ்சது. அதுல தண்ணீர், குளுக்கோஸ், ஸ்கிம் மில்க் பவுடர் கூடவே டிட்டர்ஜென்ட் கூட இருந்தது. ஆனா இது பழைய விஷயம் மட்டும் இல்ல. 2022 FSSAI ரிப்போர்ட்டே சொல்கிறது சில நான் பாஸ்டரைஸ்ட் பால்களில் இன்னும் அன்சேஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கிறது. அதுக்கப்புறம் லேட்டஸ்டா 2024 ஆய்வு, அதுவும் அதிர்ச்சிதான். 70.6% பால் மாதிரிகளில் அடல்டரேஷன் கண்டுபிடிச்சாங்க. தண்ணீர் கலப்பது, கொழுப்பு குறைவாக இருப்பது, சில இடங்களில் காஸ்டிக் சோடா மாதிரி வேதி பொருள்கள் கூட இருந்துச்சு. அதோட சில மாநிலங்களில் கடந்த 3 வருட ஆய்வுல 22% பால் மற்றும் பால் பொருட்கள் குவாலிட்டி டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிருக்கு. இப்ப நம்ம முன்னாடி இருக்க கேள்வி என்னன்னா, நம்ம வீட்டுக்கு வர்ற பால் பாக்கெட் உண்மையிலேயே சுத்தமானதா இல்ல கெமிக்கல் கலந்த கலவையா? காமெண்ட்ல சொல்லுங்க. கூடாது, சாப்பிட்டால் என்ன ஆகும் தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்குவோம். பால் குடிக்கிறது நல்லதுதான், பட் கேர்ஃபுல். பாலோட சில விஷயத்தை சேர்த்தால் பல பிரச்சனைகள் வரும். என்னென்ன பார்ப்போமா? ஆரஞ்சு, லெமன், பினாபிள் மாதிரி சூர் ஃப்ரூட்ஸோட பால் சேர்ந்தால் போச்சு, பால் உறையும், ஸ்டமக் அப்செட் கேரண்டீட். பனானா மில்க் ஷேக் சப்பு கொட்டி சாப்பிடுவீங்களா? வெயிட். பனானா பிளஸ் மில்க் ஈக்குவல்ஸ் ராங் காம்பினேஷன். பாஸ். டைஜஷன் ஸ்லோ, டாக்ஸின்ஸ் க்ரோ. எக் பிளஸ் மில்க் ஹெவி லோட் ப்ரோ. 2 பேரும் புரோட்டீன் ஹீரோஸ். கிட்னி ஓவர்லோட், ஸ்டமக் எக்ஸ்ப்ளோட். மில்க் குடிச்ச உடனே சிக்கன் கடிச்சா நல்லா தான் இருக்கும், ஆனால் அலர்ஜி, வெள்ளை சொட்டுக்கள் கிரியேட் ஆகும், நம்ம ஸ்கின் தான் சஃபர் ஆகும். அதோட பிக்கல், கர்ட் ரைஸ் மாதிரி சால்ட்டி ஆர் சார் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணினா டைஜஷன் மெஸ், கேஸ், பிரஸ். சோ ஃபைனல் டிப், பால் குடிச்சா ஜஸ்ட் மில்க் மட்டும். தட்ஸ் தி ரியல் ஹெல்தி டீல். பால் எப்ப சாப்பிடணும் தெரியுமா? நிறைய பேர் பண்ற தப்பு இதுதான். ஃபேக்ட் 1, காலை வேளையில குடிச்சா சிலருக்கு அஜீரணம், ப்ளோட்டிங் வரும், பால் செரிக்காமல் ஸ்டமக்கு ஒத்து வராது. ஃபேக்ட் 2, பால் குடிக்க பெஸ்ட் டைம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடிதான். அது நிம்மதியான தூக்கம் கொடுக்கும், மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகும். ஃபேக்ட் 3, பாலை சேர்த்து பலரும் பழம் சாப்பிடுவாங்க, அது பெரிய தவறு. ஆசிட் பிளஸ் புரோட்டீன் கிளாஷ் ஆகி டைஜஷன் ஸ்லோ ஆகும். ஃபேக்ட் 4, பாலை ஜில்லுன்னு குடிக்காதீங்க, கொஞ்சம் வெதுவெதுப்பா குடிச்சாதான் நியூட்ரியன்ஸ் பாடியில அப்சார்ப் ஆகும். ஃபேக்ட் 5, பால் குடிக்கிற நேரத்துக்கு உடம்பு ஒத்து போகணும். சிலருக்கு லாக்டேஸ் என்சைம் குறைவு, அப்படின்னா ஆல்டர்னேட் சோர்ஸ் தேவை. நீங்க பால் எப்ப குடிப்பீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. எனது மாட்டுப்பால் ஒத்துக்கலையா? லாக்டோஸ் இன்டாலரன்ஸா? கவலைப்படாதீங்க, உங்களுக்கான மாற்றா 3 பால் இருக்குது. நம்பர் 3, பாதாம் பால். ஆல்மண்ட் மில்க் டயட்டுக்கு சூப்பர் ஃபைட். கேலோரி ரொம்ப குறைவு, ஆனால் கவனிக்கணும், புரோட்டீன் கால்சியம் கம்மி தான். சோ லோ கேலரி லவர்ஸ், திஸ் ஒன்ஸ் ஃபார் யூ. நம்பர் 2, ஓட்ஸ் பால், ஓட் மில்க். இதுதான் ரீசன்ட் ட்ரெண்ட். நார்ச்சத்து அதிகம், டேஸ்ட் கிரீமியா இருக்கும். காபி டீல மிக்ஸ் பண்ணி பாருங்க, வேற லெவல் பாஸ். ஆனா ஹிடன் சுகர் அலர்ட், லேபிள் செக் பண்ண மறக்காதீங்க. நம்பர் 1, சோயா பால், சோயா மில்க். இந்த பால் தான் ரியல் புரோட்டீன் கிங். கால்சியமும் அதிகம். கால் மாட்டுக்கு க்ளோசஸ்ட் ஆல்டர்னேட் இதுதான். சிலருக்கு ஹார்மோன் இஷ்யூ சொல்லுவாங்க, ஆனால் மிதப்படுத்திய யூஸ் பண்ணீங்கன்னா சேஃப். அப்படின்னா வெர்டிக்ட், புரோட்டீன் அண்ட் நியூட்ரிஷன், சோயா பால் தான் கிங். டீட் அண்ட் லோ கேலரி, பாதாம் பால் தான் குவீன். உங்க ஓட்டு யாருக்கு? கமெண்ட் பண்ணுங்க. சளி பிடிச்சக்கா பால் குடிக்க கூடாதா? அதான் பலர் நினைப்பாங்க. ஆனா உண்மையை சொன்னா பால் சளியை அதிகரிக்காது. அது சளி அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீலிங் மட்டும் தரும். சளி இருந்தா வெறும் பால் வேண்டாம். மஞ்சள், இஞ்சி, மிளகுத்தூள் சேர்த்த சூடான பால் தான் பெஸ்ட். சளி கண்டிப்பா குறையும். பால்ல இருந்து சீஸ் வந்தா புதுசு இல்ல, ஆனா கழுதை பால்ல இருந்து சீஸ் வந்தா ஆம்பாஸ். உலகிலேயே ரொம்ப ரேரான விலை உயர்ந்த சீஸ் டோங்கி மில்க்ல தான் தயாரிக்கப்படுகிறது. ஒரே 1 கிலோ சீஸ் செய்ய 25 லிட்டர் கழுதை பால் தேவைப்படும். அதுவும் விலை 1 கிலோக்கு 80,000 ரூபாய் வரை. ஒரு சாதாரண பசு தினம் 4 முதல் 5 லிட்டர் பால் தான் கொடுக்கும். ஆனா 2025 பிரேசில் நாட்டுல ஒரு ஹால்ஸ்டீன் ஃப்ரீசியன் ரக பசு 3 நாள்ல 343 லிட்டர் பால் கொடுத்திருக்கு. அதாவது ஒரு நாளுக்கு 114 லிட்டர். அப்படியே வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணி
மில்க் இண்டஸ்ட்ரியையே ஷாக் ஆயிடுச்சு. வெளிவருது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நாளைக்கு இரவு 7 மணி 15 நிமிடத்திற்கு வெயிட் பண்ணுங்க.